இந்த மனிதன் மட்டும் எனக்கு குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கை கழுவுறத காட்டணும். பிளாத்து இந்த மனிதன் மட்டும் எனக்கு குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு பிளாத்து கை கழுவினாரு. பிளாத்து கைகளை கழுவினார். அப்பொழுது இயேசு அந்த இறுதி உணவின் பொழுது கைகளை கழுவுவது. ஓகே, அது ஒன்று. அதற்கடுத்து இங்க அது மூன்றாவது ஸ்தலமா? மூன்றாவது ஸ்தலத்திலே இயேசு முதல் முறையா தரையில் குப்புற விழும்போது சின்ன குழந்தையா இருக்கும்போது கீழே விழுந்து அதை சேர்த்து காமிச்சாங்க. இல்லையா, அது நான்காவது ஸ்தலம். தாய் அன்னை மரியாள் இயேசுவை சந்திக்கின்ற பொழுது அந்த குழந்தை பருவத்திலே கீழே விழுகின்ற பொழுது தாயானவள் பதறி சென்று ஓடி பார்ப்பது போல அதை அப்படியே இயேசு சிலுவையோடு விழுகின்ற பொழுது அன்னையானவள் சென்று இயேசுவை பார்க்கிறார். அங்கே தூக்கி தாளாட்டுறாங்க. அங்கே பார்க்க மட்டும்தான் முடிந்தது. ஓகே, 2. மூன்றாவதாக வேற எந்த ஸ்தலத்துல பார்த்தோம்? 10வது ஸ்தலம் என்ன ஸ்தலம்? இயேசுவினுடைய ஆடைகளை உரிக்கிறார்கள். அதுலையா? அதுலையா? எனக்கு தெரிஞ்சு அதுல இல்ல. அந்த மைக் அவங்க கிட்ட கொடு. பதினொன்னாம் கையில கால் ஆணி அடிக்கும் போது அவங்க ராப்போசுரத்துல எல்லாரையும் அன்பு செய்யுங்கன்னு சொன்னதை நினைவுபடுத்துவாங்க. வெரி குட். ஆமா. அதற்கடுத்து ஆகையால பதில் சொன்ன எல்லாருக்கும் தெரிந்த பதில். இவர்கள் சற்று தைரியத்தோடு வெரோனிகாவை போன்ற அந்த பெண்மணி அந்த மகள் எழுந்து நின்று சொன்னார்கள். சீமோனை போன்று அவர்கள் எழுந்து உதவி செய்வதாக அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அத்தகைய ஒரு நினைவோடு சொல்லி இருக்கிறார்கள். ஆகையால் இருவருக்கும் நல்ல ஒரு பலத்த கரவொலி கொடுத்து நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். இப்பொழுது இங்க இருக்கின்ற ஆண்கள் மட்டும் நல்ல ஒரு கரவொலி கொடுங்க பார்க்கலாம். இன்னும் நல்லா சத்தமா. வெரி குட். இது எதுக்கு? மகளிர் தினம். பெண்கள் இல்லை என்றால் நாம் அனைவருமே இல்லை. ஒருவேளை ஆகையால் அதற்கு விவிலியத்தில் சொல்லுவாங்க இல்லையா, படைப்பு என்பது எதிலே நிறைவு பெற்றது? படைப்பு எதிலே நிறைவு பெற்றது? பெண்களுடைய படைப்பிற்கு அடுத்துதான். அதற்கு முன்னதாக எல்லாம் இருந்தது. ஒளி இருந்தது, நீர் இருந்தது, காய்கறிகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் நிறைவு இல்லை. இறுதியிலே இயேசு கடவுள் தன்னுடைய ஆதாமினுடைய விழாவிலிருந்து பெண்ணை படைத்தால் உலகம் முழுமை அடைந்தது. ஆகையால வாழ்க்கையில் கூட ஒரு குடும்பத்தில் கூட பெண்கள் இருந்தால் அந்த குடும்பமானது நிறைவுள்ளதாக இருக்கும். ஆகையால் அந்த நாளிலே சிறப்பாக அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். வரக்கூடிய திருப்பலியிலே இறைவன் தாமே தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். இப்பொழுது உங்களுக்கு மறையுரையானது அருட்தந்தை பால் தினகரன் அவர்களால் கொடுக்கப்பட்டு இந்த 1 மணி நேரம் அவர்கள் உங்களை வழிநடத்துவார்கள்.
the Lord. சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் சாப்பிட்டு பாவ சங்கீதத்தில் எனக்கே தூக்கம் வந்துருச்சு. நான் அதனால தான் எழுந்து வந்து ஒரு 4 தாட்டி நடந்தேன். இப்படிப்பட்ட ஒரு சாதத்தை கொடுத்துட்டீங்களே, ரொம்ப நல்லா இருந்துச்சு சாம்பார் சாதம். அப்படிதானே? யார் யாருக்கெல்லாம் சாம்பார் சாதம் நல்லா இருந்தது? தயிர் சாதம் சரி. எதுக்குமே கை தூக்காதவங்க எதுக்கு தான் கை தூக்க போறீங்க? இதை இயேசுவில் பிரியமானவர்களே, காலை முதல் மாலை வரை இறைவனோடு இருக்கின்றோம். இறைவனோடு இருந்து இறைவனின் பிரசன்னத்தில் இருக்கிறோம். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது! உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகா இருக்கீங்க எல்லாருமே. ஏன்னு சொல்லுங்க? சத்தமா கேட்கல. நான் அழகா இல்லையா? நாம் எல்லோரும் அழகா இருக்கிறீங்க நீங்க எல்லாருமே. உண்மையா ஹலோ மைக் செக். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாமா நம்மளுக்குள்ள? நான் பிரைஸ் தி லார்ட் சொன்னா நீங்க அல்லேலூயான்னு சொல்லணும். சரியா? நான் அல்லேலூயான்னு சொன்னா சூப்பர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சாஸ்திரி நகர் மக்கள் எவ்வளவு நல்ல மக்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்னும் நிறைய பேர் கை தூக்கல. உருளைக்கிழங்கு சாப்பிட்டதால கை தூக்க முடியல போல இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கடைசியில ஊர்காய் சாப்பிட்டீங்க போல இருக்கு. அழகா, சூப்பர். சரி, கேள்வி கேட்கலாமா? தவக்காலம் என்றால் என்ன? நான் பரிசோட வந்திருக்கேன். ரோமை நகரிலிருந்து எடுத்து வரப்பட்ட ஜெபமாலை. சரிங்களா? தவக்காலம் என்றால் என்ன? இது தெரியாதா சாமி? 50 வயசாவது, எத்தனை வருஷம் நான் தவக்காலம் டாக்கலாம் கேட்டிருக்கேன். தெரியுமே. தவக்காலம் என்றால் என்ன? அம்மா சொல்றாங்க, சொல்லுங்கம்மா. மனமாற்றத்தின் காலம். எனக்கு தெரியுமே, அதனால அம்மாக்கு கொடுத்துடலாமா ஜெபமாலை? அம்மா வந்து எடுத்துங்கம்மா. அந்த அம்மா வாங்க. மனமாற்றத்தின் காலம் தவக்காலமாக இருக்கிறது. ஓகே, ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாமா? ஜெபமாலையை கொடுத்துறேன். நான் குருவான பிறகு முதல்ல எனக்கு குருவான உடனே சாப்பாட்டுக்காக கூப்பிட்டாங்க. என் உருவத்தை பார்த்து நானும் சாப்பாட்டுக்காக போயிருந்தேன் ஒரு வீட்டுக்கு உள்ள போனங்க. செம்ம நாத்தம், பொறுக்க முடியல என்னால. நான் உடனே, என்னம்மா இப்படி நாத்தடிக்குதுமா, தாங்க முடியலம்மா. ஆமா சாமி, 2 நாளா ஒரே நாத்தம் சாமி, பொறுக்க முடியல சாமி. சரி, கூப்பிட்டாங்களே, சாப்பாடு வேறல்ல, சரி நான் போய் அமைதியா உட்காந்து இருந்தேன். 1 மணி நேரம் பேசிட்டே இருந்தாங்க, விடவே இல்லைங்க. நானும் பார்த்தேன், கிச்சன்ல இருந்து ஏதாவது வருமா, முறுக்காவது கொடுப்பாங்களா, கொடுக்கல. 1 ஹவரா பேசிட்டே இருந்தாங்க. சரி, 1 ஹவர் கழிச்சு அந்த நாத்தம் பழகி போச்சு எனக்கு. சரி அப்படின்னு உட்காந்து பேசிட்டே இருந்தேன்னா, சரி வாங்க ஃபாதர் பக்கத்து ரூம்ல போய் உட்காரலான்னு கூப்பிட்டு போய் சோஃபால உட்கார வச்சாங்க. செம்ம நாத்தம் அதிகமா இருக்கு, நாத்தத்தை பொறுக்கவே முடியல என்னால. நான் உடனே சொன்னேன், அம்மா என்னால நாத்தம் பொறுக்க முடியல, நான் என்ன பண்றேன்னா இந்த வீடு முழுக்க நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடுவோம் எங்க இருந்துதான் இந்த நாத்தம் வருது அப்படின்னு. சரி ஃபாதர் அப்படின்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டோம், நாத்தம் எங்கிருந்து தான் வருதுன்னு. என் கூட வேற ஒரு அருள் சகோதரியை வேற கூட்டு போயிருந்தேன். வயசான சிஸ்டர் தான், சரிங்களா, தப்பா நினைச்சுக்காதீங்க, வயசான சிஸ்டர் தான். ரொம்ப சிஸ்டரும் உட்காந்து நாங்கள் எல்லாரும் தேடிட்டு இருக்கோம் எங்கிருந்து நாத்தம் வருதுன்னு. பெண்களுக்கு எப்பயுமே மூக்கு கொஞ்சம் ஷார்ப் இல்ல, சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. சாமி சோஃபா பக்கத்துல இருந்து தான் சாமி நாத்தம் வருதுன்னு. அப்படியா, கட கட கடன்னு ஓடி போய் சோஃபாவை திருப்பி போட்டு பார்த்தோம். ஒரு எலி அந்த கம்பி வழியா டிராவல் பண்ணிட்டு இருக்கு.
ஏதோ ஒரு புண்ணியமா பாக்கியமா அச்சக்குன்னு உட்காந்துட்டு இருக்கான். அதுல எலியோட தலை 2ஆ போய் பேன்னு தொங்கிட்டு இருக்கு. ஓஹோ, இதுல இருந்துதான் நாத்தம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியை எடுத்து போட்டு பார்த்தோம். நாத்தம் போல வீட்டுல ஊதுபத்தி பத்த வைக்கிறாங்க, பர்ஃபியூம் அடிக்கிறாங்க, நாத்தம் போகவே இல்லை. நாத்தம் எங்க இருந்துச்சு? வீட்டில் இருந்து கொண்டே இருந்தது. என் அன்பார்ந்தவர்களே, நம்மிலும் இந்த நாற்றமானது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அங்கும் இங்கும் தேடுகிறோம். ஐயோ, அங்க நாத்தமா, இங்க நாத்தமா, இங்க நாத்தமா. எங்க இருக்குது நாத்தம்? நம்முடைய மனதுக்குள்ளே இந்த நாற்றமானது இருக்கிறது. நாம் என்றென்றெல்லாம் பாவம் செய்கின்றோமோ அந்த நாற்றம் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் எல்லாம் அவங்க மேலதான் நாத்தம், இவங்க மேலதான் நாத்தம் இப்படி பாருங்க. உங்க மேலதான் நாத்தம், என் மேலதான் நாத்தம். நம்மில் நாற்றம் அடித்து கொண்டிருக்கின்றோம். ஏன்? பாவம் செய்கின்ற ஒவ்வொரு தடவையும் நாம் நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தவக்காலமானது இந்த நாற்றத்தை எவ்வாறு அகற்றுவது, எவ்வாறு போக்குவது என்பதை மிகவும் அழகாக நமக்கு கூறுகிறது. இந்த உலகில சாமி நான் பாவமே செய்யறதில்லை அப்படின்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சாமி நான் ரொம்ப நல்லவன், நான் ஃபாதர், நான் சிஸ்டர், நான் பாவமே செய்யல, கையை தூக்குங்க பார்க்கலாம். நான் விட்டுறேன் கையை, நான் கீழே போட்டுக்கிறேன். பாவம் செய்யாதவர்கள் இந்த உலகிலே யாரும் கிடையாது. ஏன் பாவம் செய்கிறோம்? ஒரு டிவியில பைக்கு விளம்பரம் எப்படி இருக்குது? ஒரு சூப்பர் பைக்கு, ஒருத்தர் அழகா உட்காந்து ஓட்டிட்டு போறாரு. திடீர்னு ஒரு அழகான பொண்ணு அவரை பாக்குறாங்க, குடு குடு குடுன்னு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. அப்படிதானே பைக்கு விளம்பரம் வருது. விளம்பரம் பைக்குக்கு. எதுக்கு அங்க பொண்ணு? ஒண்ணு. ரெண்டாவதா அழகா ஒரு பொண்ணு வருவாங்க. 6 மாதத்திற்கு முன் 6 மாதத்திற்கு பின் மேக்கப் போட்ட உடனே, பேரன் லவ்லி போட்ட உடனே பல 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 பலன்னு இருப்பாங்க. சார் நீங்க சும்மா தக 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 தகன்னு நின்றீங்க. ஏன் பொண்ணு வருது அதுலயும்? அப்பதான் பார்ப்போம். என்ன யாராவது விளம்பரத்தை வந்தா பாப்பீங்களா? இந்த குண்டு பையன் கோயிலையும் வந்து உயரம் வாங்குறான், இங்கேயும் வந்து உயரம் வாங்குறான்னு யாரும் பார்க்க மாட்டோம். ஒரு க்ளோஸ்அப் விளம்பரம் எடுத்துக்கங்களேன், என்ன ஆகும்? ஈ அப்படின்னு பல்ல காட்டுவாரு. ஆம்பளைங்க யாரும் வரமாட்டான், குடு 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 பொம்பளைங்க வந்து கட்டி பிடிச்சிடும். அதானே உண்மை இல்லையா? உண்மை தானே? ஏன்? இந்த உலகிலே அனைத்து காரியங்களும் நம்மை பாவம் செய்ய தூண்டுகின்றன. அதானே? இப்படிதான் நான் ஒரு விடுதியில், மாணவர் விடுதியிலே இருந்து கொண்டிருந்தேன். மாணவர் விடுதியில் இருந்துட்டு இருக்கப்போ நிறைய லெட்டர் பாஸ் ஆகும். இந்த பக்கம் பாய்ஸ் ஹாஸ்டல், அந்த பக்கம் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இங்கிருந்து லெட்டர் நிறைய பாஸ் ஆகிட்டே இருக்கும். நான் நினச்சிக்கிட்டேன் நோட்ஸ் எல்லாம் எழுதி கொடுப்பாங்க போல இருக்குன்னு. தெரியாம ஒரு நாள் நோட்ஸ் நான் படிச்சுட்டேன். அழகா உங்களுக்காக படிக்கிறேன் பாருங்க. உன்னை கோவிலில் சந்தித்தேன், நான் சிரித்தேன், நீ சிரிக்கவில்லை. நீ ஆட்டோவில் அம்மா கூட செல்லும் பொழுது கையை அசைத்தேன், நீ அசைக்கவில்லை. என்னை பிடிக்குமா என்று சொல்லு, இல்லை என்றால் வேறு ஒருவரை நான் பார்க்க வேண்டும். ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனின் அழகான நோட்ஸ். இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சோம். கூப்பிட்டு வச்சு என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனைன்னு. ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். எந்த கிளாஸு? பொங்கல் சாதம் இது இல்லை, தயிர் சாதம் இல்லை. அப்ப கேட்டிருந்தேன் எத்தனாம் கிளாஸு? 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். டேய் நீ ஏதாவது லவ் லெட்டர் எதை எதிர்க்கியாடா? சாமி போங்க, போன வருஷமே அதெல்லாம் விட்டுட்டேன் சாமி, இப்பெல்லாம் நான் லவ் பண்றதே இல்லை, போன வருஷத்தோட விட்டுட்டேன் சாமி. எந்த கிளாஸ் படிக்கிற பையன்? 5ஆம் கிளாஸ். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு எப்பயுமே சாப்பிட போறது தானே. போன உடனே ஒரு அழகான பொண்ணு என்ன போல குண்டா கொழு கொழு கொழுன்னு இருந்தது. சரிம்மா வாமான்னு, உன் பேர் என்னம்மான்னு கேட்டேன். மெர்சி அப்படின்னுச்சு. ஓகேம்மா. சரிம்மா உன்னோட பிடிச்சவங்க பேர் யாராவது பேர் சொல்லுன்னு. அருண் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏம்மா அருணை ரொம்ப பிடிக்கும்? அவன் என்ன மாரியே அழகா இருப்பான், அவனை நான் சைட் அடிக்கிறேன். எந்த கிளாஸ் பொண்ணு? எல்கேஜி படிக்கிற பொண்ணு.
ஏன் இந்த உலகிலே இப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கள் இருக்கிறது? ஏன் இந்த உலக கலாச்சாரங்கள் நம் பிள்ளைகளையும் நம்மையும் பாவத்திற்கு தூண்ட அழைக்கிறது. அதான உண்மை. உண்மையா இல்லையா? என்னவோ நான் என்னவோ வித்தியாசமா பேசுற மாதிரி என்னெல்லாம் முறைச்சு பாக்குறீங்களே. கடவுள் இப்படிப்பட்ட பாவங்களை தான் மிகவும் வெறுக்கிறார். ஆண்டவர் மிகவும் அழகாக சொல்கிறார், யாரெல்லாம் பாவம் செய்கிறீர்களோ என்னை விட்டு நீங்கள் விலகி செல்கிறீர்கள். அதனால்தான் அழகா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். யாராவது பைபிளுக்கெல்லாம் லீவ் விட்டீங்களா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். மனிதன் செய்யும் எல்லா பாவங்களும் உடலுக்கு புறம்பே செய்கின்றோம், ஆனால் இச்சையான பாவம் செய்கிறவன் தன் உடலுக்கு எதிராக பாவம் செய்கிறான். ஆக நாம் என்றெல்லாம் இச்சைக்குரிய பாவங்களை செய்கின்றோமோ ஆண்டவருக்கு எதிராக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே, அடுத்த கேள்வி, கடவுள் எத்தனை கட்டளை கொடுத்திருக்கிறார்? பின்னால இருக்கவங்களாம் எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. எல்லாரும் முக்காடு போட்டிருக்கீங்களே, ஆமேன் அப்படின்னு மூடிட்டீங்களா? இல்ல பிரைஸ் தி லார்ட் பின்னால இருக்கவங்க மட்டும் பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நானும் கடைசி பெஞ்ச் தான் கிளாஸ்ல, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கிடையாது. அதனால தான் ரொம்ப நல்லா கவனிக்கிறீங்க. 10 கட்டளை கொடுத்தாரு இல்லையா கடவுள்? கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரல்ல. முதல் 3 கட்டளை கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை மிகவும் அழகா சொல்லுது. ஓகே, 6வது கட்டளை என்ன? மோக பாவம் செய்யாதிருப்பாயாக. அப்படிதானே? 6வது கட்டளை மோக பாவம் செய்யாதிருப்பாயாக. மோக பாவம்னா என்ன? அதுக்கடுத்து 9வது கட்டளை என்ன? பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக. இப்படிதானே? இப்படிதான் நான் ஒரு புதுநன்மை கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். பிள்ளைகளுக்கான முதல் நற்கருணை விருந்துக்கான வகுப்பு எடுத்துக்கொண்டிருந்தேன். அப்ப எல்லாருக்கும் 10 கட்டளைலாம் சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாரும் 10 கட்டளை எல்லா கட்டளையும் சொல்லி தான் ஆகணும். 6வது கட்டளை இப்ப என்ன நியூ டிரான்ஸ்லேஷன்? அழகா சொல்லுங்க பார்க்கலாம். மோக பாவம் செய்யாதிருப்பாயாக. அப்ப இப்ப விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 10 கட்டளை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். பையன் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போன உடனே அம்மாட்ட, அம்மா ஃபாதர் இன்னைக்கு 10 கட்டளை சொல்லி கொடுத்தாரு அம்மானா. சூப்பர்ரா, அந்த குண்டு ஃபாதர் நல்லாவே சொல்லி தருவான், சூப்பர் தான் அப்படின்னாங்க அம்மா. கொஞ்ச நேரம் கழிச்சு, அம்மா 6வது கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னா என்னம்மான்னு. அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. எப்படி இதை சொல்றது? சரி, இன்னும் இவன் உடல. சரிடா தம்பி நீ போய் விளையாடுங்க. கொஞ்ச நேரம் விளையாண்டிட்டு இருந்தவன் குடுகுன்னு ஓடி வந்து கிச்சன்ல, அம்மா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னா என்னம்மா? அம்மாவுக்கு முடியல. எப்படி இவங்கிட்ட சொல்றது? சரி, நீ டெய்லியும் எத்தனை தட்டா குட்டிக்காரன் அடிப்ப? ஆமாவா, நான் நிறைய தட்டி குட்டிக்காரன் அடிப்பேம்மா. அதான்டா விபச்சாரம். ஓகே, பையனுக்கு திருப்தி ஆயிடுச்சு, அம்மாவுக்கு திருப்தி ஆயிடுச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு பாவ சங்கீதனம், முதல் பாவ சங்கீதனம்ல எல்லாம் முட்டி போட்டாச்சு. வந்து பையன் வந்து பாவ சங்கீதனம் பண்றான். சாமி பொய் சொன்ன சாமி, எங்க அம்மா அப்பாவை திட்டின சாமி. 3வது பாவம் விபச்சாரம் செஞ்ச சாமி. ஐயோ, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இந்த பையன் என்னடா விபச்சாரம் பண்ணா? டேய் தம்பி என்னடா இப்படி? ஆமா சாமி, நான் கூட நம்பவே இல்லை, எங்க அம்மா சொல்லிச்சு விபச்சாரம் பண்ண அப்படின்னு. ஐயோ, இப்படிப்பட்டது சொல்றானே. டேய் தம்பி ஓடிடு, அடிச்சிருவேன் நான் அப்படின்னு. பையன் உடல. சாமி இப்ப செஞ்சு காமிக்கிறேன் பாருன்னா. அட பாவமே, என்னடா இப்படி பண்ணிட்டானேன்னு. டேய் அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா, எல்லாரும் இருக்காங்கடா எங்கன்னு குடுகுடு ஓடி போய் பெல்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆச்சுன்னா, வழியில் ஒரு 10 பேர் நின்று இருந்தாங்களே. அட பாவி, இந்த குண்டு சாமி எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்குறான் பாரு, இவன்ட்ட நான் பாவ சங்கீதன போக மாட்டேன்னு ஓடிவிட்டாங்க எல்லாரும். என் அன்பார்ந்தவர்களே, இந்த விபச்சாரம் என்னும் வார்த்தை ஒரு காலகட்டத்திலே அருவருப்பாக இருந்தது. அப்படிதானே? நம்ம எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது விபச்சாரம் சொல்ல மாட்டோம், அப்படிதானே?
ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே இந்த விபச்சாரம் என்ற வார்த்தை பெருகிவிட்டது. ஏன்? எல்லாமே சாதாரணமா ஆயிடுச்சு. நாம் எல்லாம் பாவம் செய்கின்றதால் தான் மட்டுமே. எல்லாரும் காலையில எழுந்த உடனே இன்னைக்கு ஒரு 10 பொய் சொல்லுவேன், 3 பேரை கெட்ட வார்த்தையால திட்டுவேன், அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு 20 பேரை புரணி பேசுவோம், சாமியாரையும் சிஸ்டரையும் புரணி ஒரு 10 தாட்டி சொல்லிடுவோம் அப்படின்னு யாராவது எழுந்த உடனே ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா? யாராவது காலையில் எழுந்த உடனே எப்படியாவது இன்னைக்கு சாமியாரை பத்தி ஒரு 10 பேர்கிட்ட தப்பா சொல்லிடணும்? யாராவது? நாம் எழுந்திருக்கும் போது நல்லா தானே எந்திக்கிறோம், ஆனால் ஏன் பாவம் செய்கிறோம்? ஏனென்றால் நாம் எல்லோரும் சாதாரண மனிதர்களாக இருக்கிறோம். சாதாரணமான மனிதர்களாக இருப்பதால் தான் பாவம் செய்கிறோம். சரிங்களா? அப்ப ஃபாதர் நீங்க பாவம் செய்யலையா? நான் நம்ம தான் சொல்றேன், நீங்கன்னு சொல்லல. எனக்கு தெரியும் நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் நாம் பாவம் செய்கிறோம். அதனால கடவுள் மிகவும் அழகா சொல்றாரு, இந்த உலகிலே நீங்கள் பாவம் செய்யும் பொழுது என்னை விட்டு விலகி செல்கிறீர்கள், என் அன்பிலிருந்து பிரிந்து செல்கிறீர்கள். அதனால்தான் இந்த பாவத்திலிருந்து வெளிவர என்ன செய்யலாம்? இது பாவம் ஏன் செய்யறோம்? முதல் பாயிண்ட் கடவுளை மறந்து வாழ்வதால் மட்டுமே நாம் பாவம் செய்கிறோம். ரோமையர் 1வது அதிகாரம் 21 32 வரை நாம் படிக்கின்றோம். அழகான வார்த்தை. நானே படிச்சுட்டா சாம்பார் சாதம் 2 ரவுண்ட் சாப்பிட்டேன். கடவுளுக்குரிய முக்கியத்துவத்தை கடவுளுக்கு கொடுக்காமல் படைத்தவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை படைத்தவருக்கு கொடுக்காமல் படைக்கப்பட்ட பொருளுக்கு நாம் தருகிறோம். அப்படிதானே? இந்த உலகிலே கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் தருவது கிடையாது. கடவுளை தவிர கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் முக்கியத்துவம் தருகிறோம். அப்படிதானே? நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் பிஸி. அப்படிதானே? உண்மைதானே? இந்த பங்குல எவ்வளவு பேர் இருப்போம்? நம்ம மட்டும் ஏன் இருக்கோம்? நம்மளுக்கெல்லாம் வேலை இல்லையா? மற்றவங்களுக்கெல்லாம் வேலை இருக்கா? ஏன்னா அவங்கெல்லாம் பிஸி. நிறைய வாழ்க்கையில் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம என்ன பண்றோம்? நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும், காலையில மியூசிக் கிளாஸ், காலேஜ், அடுத்து கீபோர்டு கிளாஸ், எல்லாத்துக்கும் நம்ம பிள்ளைகளை அனுப்பிவிட்டு கொண்டே இருப்போம். ரோமையர் 8வது அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் ஊனியலுப்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் நீங்கள் சாகத்தான் போகிறீர்கள். ஆக இறைவனுடைய பிரசன்னம் நம்முடைய குடும்பத்திலே இருப்பதே கிடையாது. இறைவன் நம் குடும்பத்தில் இல்லாமல் இருப்பதுதான் ஒரு பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. அதனால் தான் ஓசையா 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் மிகவும் அழகாக கூறுகிறார், அவர்கள் கடவுளிடம் திரும்பி வர அவர்களுடைய செயல்கள் அவரை விடுவது கிடையாது. கடவுள் நம் குடும்பத்தில் இல்லைன்னா ஏன்? நம்மளுடைய செயல்கள், என்னென்ன செயல்லாம் செய்யறோம்? இப்படி அமைதியா இருக்குமா? என்னென்ன செயல்கள்லாம் செய்யறோம்? பாவம் செய்யறோம். எப்படிப்பட்ட பாவங்கள்லாம் செய்யறோம்? கடவுளுடைய பிரசன்னம் நம்ம இல்லாமல் இருக்க ஒரு பெரிய ஒரு பாவம் இருக்கு. உடாத பாவம். அம்மா கரெக்டா சொல்லிட்டீங்களேம்மா, எங்கம்மா அந்த ஆவி இருக்கு, பரிசுத்த ஆவி? அரிக்குது. கரெக்டா சொல்லிட்டீங்க பாரு. கோபம் என்கின்ற ஒரு பெரிய ஒரு பிசாசு நம்மிலே இருக்கிறது. அப்படிதானே? கோபப்படுவது சரியா தவறா? என்கிட்ட பாவசங்கீதன் வந்தீங்களா? கரெக்டா சொல்றீங்களே. கோபப்படுவது சரியா தவறா? கோபப்படுவது சரி. ஓகே. யாரு தவறுன்னு சொல்றீங்க? அம்மா சொல்றாங்க தவறு. கோபப்படுவது தவறு. எடுத்துக்காட்டு போவோமா? கடவுள் கோயிலுக்குள்ள போறாரு, அந்த கோவிலை அசுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப என்ன பண்றாரு கடவுள்? என் செல்லக்குட்டி, என் பொம்மை குட்டி வெளியே போடா, நீ வெளியே போடா, பொம்மை குட்டி இல்ல போமா அப்படின்னாரா? என்ன பண்ணாரு? அடிச்சு சாட்டையை எடுத்து என்ன பண்ணாரு? பிச்சு உதர்னாரு.
கோவப்பட்டாரா? பட்டாரா? கடைசியா ஒரு பாடுகள் படுறாரு கடவுள். ஒரு படை வீரர் வந்து பலார்னு அடிக்கிறாரு. அவரை அடிச்சோன்னு என்ன பண்றாரு? ஏசு அடி அடி, இந்த பக்கம் அடி, இந்த பக்கம் அடி, இந்த பக்கம் அடின்னு வாங்கினாரா? ஏன் என்னை அடித்தாய்? அம்மா சொல்லிட்டாங்க பாரு, என்ன ஏன் என்னை அடித்தாய்? தவறு செய்து இருந்தால் தவறு என்ன என சுட்டி காட்டும், இல்லையெனில் ஏன் என்னை அடித்தீர்? இப்ப கடவுள் கோவப்பட சொல்றாரா இல்லையா? ஆமாவா? கோவப்பட சொல்றாரா இல்லையா? கடவுள் மிகவும் அழகாக பல வகையான எடுத்துக்காட்டுகளை கூறுகிறார். யாரெல்லாம் தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிச்சிருக்கீங்க? அணுகுண்டு பட்டாசு வெடிச்சிருக்கீங்க? அணுகுண்டு தெரியும்ல, போட்டோம்னா டமால்னு கேட்கும். சரி, நான் என்ன பண்ணேன், அணுகுண்டு நம்மள மாரி ஒரு பெரிய குண்டா இருக்குது, அந்த குண்டு உள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பார்த்தேன். அந்த கயிறு இருக்குல்ல, கயிறு, அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சின்னோண்டு ஒரு டப்பா இருக்கும், கொஞ்சம் இதெல்லாம் மருந்து இருக்கும். அதை வத்து குச்சியில கொளுத்தி போட்டீங்கன்னா புஷ் அது போயிடும். ஆனா ஏன் வெடிக்கும் போது அவ்வளவு சத்தம் வருது? அந்த கயிறை அவ்வளவு டைட்டா கட்டும் பொழுது மட்டும்தான் அது என்ன பண்ணுது, வெடிக்கும் பொழுது மிக பெரிய சத்தத்தோடு வெளிவருகிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்விலே தேவைப்படாத காரியங்களுக்கெல்லாம் நாம் சின்ன சின்னதாக கோவப்பட்டுனே இருப்போம். இப்ப கூட யாராவது ஒரு அம்மா உண்டை எம்மா நேரம் பேசுறான் பாரு, காலையில இருந்து இப்படி விட்டு கோவப்படுவாங்க, ஆனா வெளிப்படுத்த மாட்டாங்க, உள்ளுக்குள்ள வச்சுப்பாங்க. கிடைக்கட்டும் கிடைக்கட்டும், ஒரு டைம் வரட்டும். இப்படிப்பட்ட கோவங்களை பத்திரமாக அடக்கி வைத்துக் கொண்டே இருப்போம். அடக்கி வச்சு அடக்கி வச்சு அடக்கி வச்சு அடக்கி வச்சு என்ன பண்ணோம், தமால் வெடிச்சிடும். வெடிச்சு ஐயோ பிளட் பிரஷர் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, ஏன்? கோவத்தை சரிவர நாம் வெளிப்படுத்துவது கிடையாது. கடவுள் மிகவும் அழகா ஒரு தேவையான ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே மிகவும் அழகான ஒரு எடுத்துக்காட்டு. காயின் ஆபேல் 2 பேர் இருந்தாங்களா? இருந்தாங்களா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஃபாதர் அழகா சொன்னாரு, தூங்குறவங்க எல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நினைச்சேன் 8 பேர் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். முடிச்சிருக்கவங்க எல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அழகானவங்க எல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம், பிரைஸ் தி லார்ட். நானும் அழகுன்னு கை தூக்குறேன், நீங்க தூக்கத்துக்கு என்ன? காயின் ஆபேல் தெரியுமா தெரியாதா? ஓகே, காயின் என்ன பண்ணாரு, ஆபேல் என்ன பண்ணாரு? காயினுக்கு பயங்கரமான கோபம் ஆபேல் மேல வந்துருச்சு இல்லையா? எப்படி என்னுடைய காணிக்கையை ஏற்காமல் அவனுடைய காணிக்கையை அவர் ஏற்றார் என்ற போராமை வந்ததா இல்லையா? என்ன பண்றாரு அந்த போராமை வந்ததால? சாவடிச்சிடுறாரு. அவ்வளவுதான், கதையை முடிச்சிட்டாரு. கோபம் ஒரு மனிதனை எல்லை கடந்து அழைத்து செல்கிறது. எது? கோபம். எடுத்துக்காட்டு பார்த்தோமா? இது கெட்ட கோபம். லூக்கா 18வது அதிகாரம் 28வது வசனம். யாராவது கரெக்டா சொன்னீங்கன்னா பரிசு. ரோமை நகரில் பரிசு பார்க்கலாம் கூடாது. 15வது அதிகாரம் 28வது வசனம். என்ன கதை? நானே சொல்றேன், ஊதாரி மைந்தன் கதை. பகையில் வச்சுக்கிட்டேன். ஊதாரி மைந்தன் கதை மிகவும் அழகான ஒரு கதை இல்லையா? அவர் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி தன் தந்தையிடம் வருகிறார். தந்தை அவரை ஏற்றுக்கொள்கிறார். இதுல பிரச்சனை கிடையாது. இத பிரச்சனை இருக்கா? பிரச்சனை கிடையாது. வருது பாருங்க பிரச்சனை. வர அண்ணங்காரன், எப்படி நீ அவரை ஏற்றுக்கொள்ளலாம்? சொத்தெல்லாம் எட்டுன்னு போய் தின்னுட்டு வந்துட்டான், ஆனா நீங்கள் அவரை போற்றி புகழ்கிறீர்கள். நான் உங்களோடு இருந்தேன், எனக்கு நான் இப்படி வச்சு கோட்டரை பாக்குறாங்க. இல்லம்மா, ஆடு, ஒரு ஆடு கூட தரவில்லையே என கோபப்படுகிறார். பட்டாரா இல்லையா? இது என்ன கோபம்? கெட்ட கோபம். நியாயமான கோபமா? இது கெட்ட கோபம். நியாயமான கோபம் எப்படி எல்லாம் படலாம்? பழைய ஏற்பாடுலன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
மோசே என்ன பண்றாரு? மக்களை வழி நடத்தி செல்றாரு இல்லையா? வழி நடத்திட்டு வந்துட்ட பிறகு எங்க போறாரு? மலைக்கு மேல போறாரு. போய் ரொம்ப நாளா மனுஷனை காணும். மக்களுக்கு ஐயோ இவன் மேல போட்டான், வருவானான்னு தெரியல நம்மளுக்கு. என்ன பண்றாரு? ஆரோன்ட்ட போய் என்ன கேட்கிறாங்க மக்கள்லாம்? எங்களுக்கு ஒரு தெய்வத்தை செய்து தாருங்கள். என்ன? ஒரு தெய்வத்தை செய்து தாருங்கள் அப்படின்னு மக்கள் என்ன பண்றாங்க? நகையெல்லாம் கலட்டி கலட்டி கொடுத்து ஒரு அழகான பொன்னாலான தெய்வத்தை செய்கிறார்கள். பங்குல சாமி ரொம்ப நாளா ஒழுகுதுமா, யாராவது ஏதாவது செய்யுங்கன்னு. ஐயோ இல்லை, என்கிட்ட ஒன்றும், நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் இல்லையா? ஆனா அந்த மக்கள் பொய்யான தெய்வத்திற்காக தங்களுடைய நகைகளை எல்லாம் கொடுக்கிறார்கள். சரி, முடிச்ச பிறகு அழகான தெய்வத்தை கண்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மோசே மேல இருந்து கீழே வராரு. என்ன பண்றாரு? பார்த்து என்ன பண்றாரு? கோபப்பட்டு அந்த 10 கட்டளைகளை உடைத்தெறிகிறார். அடுத்து இன்னொன்னு இருக்கு பாருங்க. ஆண்டவர் அதை பார்த்த உடனே, படுபாவி, எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருப்பேன், உடைச்சிட்டியடா, முண்டம் முண்டம் அப்படின்னு திட்டினாரா? ஒன்னும் சொல்லல. ஏன்? நியாயமான கோபம் அது. ஆண்டவரை மறந்துவிட்டு நாம் என்று பிறரை செல்கிறோமோ, சாத்தானை எதிர்கொண்டு வருகிறோமோ, அது பாவமாக அமைகிறதுனால தான் என்ன பண்றாரு கடவுள்? ஒண்ணுமே சொல்லல. அவர்களை இதுதான் நாம் ஆண்டவரை மறக்கின்ற ஒரு நிலைமையாக இருக்கிறது. ஆண்டவரை மறந்து நாம் வாழ்கின்ற பொழுது மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்மில் ஏற்படுகிறது. முதல் சரிங்களா, பாவம் செய்வதற்கு. இரண்டாவதா குடும்ப பாரம்பரியம். நம்மளுடைய குடும்ப பாரம்பரியமும் நம்மை பாவம் செய்ய அழைக்கிறது. எப்படி சாமி சொல்லுவீங்க? ஒரு வீட்டில் அம்மா அப்பா, அழகான பிள்ளைங்க, சூப்பர் குடும்பம், அழகா கோயிலுக்கு போவாங்க, ஜெபிப்பாங்க. அவங்களுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? ஃபாதர் மாதிரி சூப்பரா இருப்பாங்கன்னு சொல்லணும். இன்னொரு வீட்டில் அம்மா அப்பா, பிள்ளைங்க, அப்பா எப்பயுமே ஃபுல்லா இருப்பாரு, அம்மா எப்பயுமே சீரியல்ல இருப்பாங்க. பிள்ளைங்க எப்படி இருக்கும்? உருப்படாம இருக்கும். ஐயோ சாமி, என் பிள்ளைங்க சரியில்லை சாமி. 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் என் புள்ள முன்னால கையை கூப்பிட்டு நிற்கும். இப்ப தண்ட கர்மாந்திரம் அங்கேயே நிக்குது சாமி. சொல்றோமா? 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்பெல்லாம் பக்தியா இருக்கும் புள்ள. 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது கோயிலுக்கு வெளியே நிற்கும். காலேஜ் படிக்கும் போது கேட்டுக்கு நிற்கும். அதுக்கடுத்து அதுக்கு வெளியே நிற்கும். ஏன் சொல்ல மாட்டோமே? என் புள்ள நான் இப்படி சொல்வேன், அதுதான்றீங்களா? பாவம் வந்துடும்ல. ஏன்? நாம் செய்யும் பாவம் தான். அதனால்தான் அழகா ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு பழைய ஏற்பாட்டில. யாக்கோபு லாபன் 2 பேர் இருக்காங்க இல்லையா? யாக்கோபு என்ன பண்றாரு? லாபனுடைய மாமனார் வீட்டுல இருக்கிறார். என்னன்னா உடனே லாபன் அவருடைய மாமனார் வராரு. அவருடைய ஆடுகள் எல்லாம் பார்த்துட்டு, புள்ளி விழாத ஆடெல்லாம் என்னுடைய ஆடு, புள்ளி விழுந்த ஆடெல்லாம் உன்னுடைய ஆடு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ணாரு? புள்ளி விழாத ஆடெல்லாம் இவர் கூட்டு போயிட்டாரு. பாவம் மனுஷன் யாக்கோபு நின்று இருக்காரு. என்ன பண்ணலாம்? சரி ஓகே. என்ன பண்றாரு? அங்குள்ள மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க கட்டி வைப்பாங்கல்ல, அந்த மரங்கள்லாம் லைட்டா செதுக்கி விட்டு புள்ளி புள்ளியா வச்சிடறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஆடுங்க குட்டி போடுது. போடுறப்ப எல்லாம் ஆட்டுக்குட்டியும் புள்ளியோடு பிறக்கிறது. ஒன்னும் புரியல லபனானுக்கு. திருப்பி வந்துட்டு மாமனார், புள்ளி விழுந்த ஆடெல்லாம் என்ன ஆடு, புள்ளி விழாத ஆடெல்லாம் உன்னாடு அப்படின்னு மாத்துறாரு. ஓகே, அப்பயும் யாக்கோபு கவலைப்படல. புள்ளி போட்டாரு, புள்ளியெல்லாம் திருப்பி செதுக்கி விட்டுறாரு. ஆடுகள்லாம் பார்த்து குட்டி போடுது, புள்ளி விழாத ஆடுகளாக இருக்கிறது. எப்படி இந்த ஆட்டுக்குட்டிகள்லாம் அப்படி இருந்தது? ஏனென்றால் யாக்கோபு ஆசீர்வாதமும் குடும்பம், தாய் தந்தை எவ்வாறு இருக்கிறார்களோ அதை பொறுத்துதான் அவர்களுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதான உண்மை. தாய் தந்தை எவ்வாறோ அதே போலதான் அவருடைய பிள்ளையும். சாமி, என் புள்ள கெட்ட வார்த்தையா பேசுது சாமி, நீங்க மட்டும் ரொம்ப நல்லாவா பேசுவீங்க? எரும மாடு சன்னிய மாரி தின்னுது பாரு. பக்கத்து விட்டு பையனை பத்தியா எவ்வளவு அழகா இருக்கான், நீங்க இருக்கிற தண்ட கருமாந்திரம்.
எல்லாம் சொல்றது. அப்ப பையன் என்ன பண்ணுவான்? அம்மாவை எப்படி நல்லா பேசுவானா? சனியே, எருமை எல்லாம் கத்துக்கும். கெட்ட வார்த்தைலாம் பிள்ளைங்க எங்கிருந்து கத்துக்குது? ஃபாதர் இருந்தா. எங்கிருந்து? சத்தமா எங்க கிட்ட இருந்துதான் ஃபாதர்னு சொல்லுங்க. பசங்களுக்கு சந்தோஷம். இதெல்லாம் பேரண்ட்ஸுக்கு தான், எனக்கு இல்லைன்னு. நீங்களும் ஒரு காலத்துல பேரண்ட்ஸா தான் மாற போறீங்க. பெற்றோரிடமிருந்து தான் பிள்ளைகள் தவறான வார்த்தையை கற்றுக்கொள்கிறார்கள். இதுவும் நம்மை பாபத்திற்கு தூண்டுகிறது. மூன்றாவது ஒரு பாயிண்ட், உலகின் போக்கின்படி வாழ்ந்தால் நாம் பாவம் செய்கிறோம். உலகின் போக்குனா என்ன? ரோமையர் 12வது அதிகாரம் 1-2. இந்த உலகின் போக்கின்படி வாழாதவர்கள் மாறாக உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைந்தவர்களாக இருங்கள். அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தெரிந்து கொள்வீர்கள். முன்னெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொன்னா வெக்கப்படுவோம், அப்படிதானே? உண்மையை சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் நைட்னா வெக்கப்படுவோம். போங்க, இப்ப நாம் இருவர் நமக்கு இருவர்ல, அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் நைட், தம்பிக்கும் ஃபர்ஸ்ட் நைட். எப்படி தெரியுமா இருக்கு சாமி, சூப்பரா இருக்குன்னு எனக்கு பயங்கரமான கடுப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா லவ் பண்றதுன்னா வெக்கப்படுவோம், அப்படிதானே? பாண்டியன் ஸ்டோர்ல எவ்வாறு லவ் பண்ணுவது, அப்படி டச் பண்ணா புடி புடி, அப்பதான் இங்க உட்காந்து விடுறது இல்ல. கமெண்ட்ஸ்ல போடுவாங்க, நீ அவளை கட்டி பிடித்தால் தான் நன்றாக இருக்கும். யாராவது இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க கீழே. இதுதான் நாம் செய்வது. எந்த நேரமும் சீரியல் தான். ஒரு சீரியல் விடுறது இல்ல. வேற என்ன சீரியல் ஃபேமஸா பார்ப்பீங்க? ஒரு அம்மாவுக்கு ரொம்ப கவலையா, என்னன்னு கேளுங்களேன், சொல்றேன். நீங்க கேக்குறீங்களா? என்ன என்னன்னு கேளுங்க, சொல்லுவேன். செம்பருத்தியில அவ விஷம் குடிச்சிட்டாலாம். ஐயோ, அதாவது பரவாயில்லைங்க. ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, இப்பெல்லாம் அகிலாண்டேஸ்வரி நல்ல புடவையே கட்டுறது இல்ல, அவ கோபமா இருக்கதால லைட்டா புடவை கட்டிட்டு வர்றான். இதுதான் உலகின் போக்கின்படி வாழுதல். இப்பெல்லாம் கணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம். சாமி, எனக்கும் சாமி, என் பொண்டாட்டி கூட உக்காந்து சீரியல் பார்த்து என்னாலே முடியல சாமி, நாளைக்கு என்ன அப்படின்னு நானு ஹாட் ஸ்டார்ல காசு போட்டு பாக்குறேன் சாமி. உண்மைதானே? இவங்க கூட சேர்ந்து நாங்க எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பார்ப்பது தவறு கிடையாது, பார்ப்பதை வாழ்ந்து காட்டுவதுதான் தவறு. அங்குதான் நாம் பாவம் செய்கிறோம். எப்படி வாழ்ந்து காட்டுவீங்க? அப்படியே நிப்பாங்க. தேன்மொழியில வர மாமியார் எப்படி கடுகடுன்னு இருப்பாங்க பாரு. எப்படி தேன்மொழியை பழி வாங்கலான்னு 2 அம்மாங்க பேசுறாங்க. சாமி எல்லா சீரியலையும் பாப்பாருன்னு. சாமியார் எல்லா சீரியலையும் கேட்டு எழுதிட்டு வந்துட்டாரு. நாம் கற்றுக்கொள்கிறோம். எதை நாம் பார்க்கிறோமோ அதை கற்றுக்கொள்கிறோம், அப்படிதானே? ரொம்ப சில பேர் பயங்கரமா கோவப்படுவாங்க. உன்னை பையன், என்னம்மா தேன்மொழியில வர மாதிரி நீ கோவப்படுற? கத்துக்கிறான் புள்ள. எங்கிருந்து கத்துக்கிறான்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு கைத்தட்டல்? இயேசு ஆண்டவர் உயிர் இருந்தாருன்னா கைத்தட்டி இருப்பீங்களா? அதான் தெரியுமே. எவனா தாரா தட்டி இருக்குமா? அகிலாண்டேஸ்வரி சொன்ன கைத்தட்டு. எனக்கு அது கைத்தட்டு. அகிலாண்டேஸ்வரி கொடுக்குறீங்க. ஏனென்றால் நாம் எல்லாம் எப்படி குலோப் ஜாம் அது ஜாம்ல மூழ்கி இருக்கிறோமோ அது மாதிரி மூழ்கி இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஊறி போய் இருக்கிறோம். உலகின் போக்கின்படி வாழ்தலால் நாம் கடவுளை மறந்துடுறோம். உண்மைதானே? உண்மையா சொல்லுங்க. சனிக்கிழமையா இருக்கும். எப்படியாவது முன்னாலெல்லாம் சனிக்கிழமெல்லாம் சீரியல் போட மாட்டாங்க தானே? இப்ப சனிக்கிழமையும் போடுறாங்க. மரியான் சனிக்கு முன்னாலெல்லாம் ஒரு 60 பாட்டிங்க இருப்பாங்க. உண்மையாலுமே சொல்றேன், அவங்க கேக்குதோ கேட்கலையோ அந்த தாய்மாருங்க மரியான் சன்ல உட்காந்து ஜெபிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 17 தான். பாட்டிங்களே வரது கிடையாது. தம்மானாலும் பாக்குதுவா. ஏன்? எல்லோரும் மூழ்கி விட்டோம். இதுதான் உலகின் போக்கின்படி வாழுதல். இந்த தவ காலத்துல இளைஞர்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அழகா விட்டனா இளைஞர்களையும் விட மாட்டேன், அடுத்து வரேன். இளைஞர்கள் ஒரு அழகான ஒரு ஸ்டேட்டஸ். தவ காலத்துல முதல் நாள் நான் பார்த்த ஸ்டேட்டஸ், ஒரு பெரிய சிக்கன் பீஸ், ஒரு பெரிய மட்டன் பீஸ், ஒரு பக்கெட் பிரியாணி கீழே போட்டிருக்காங்க. 40 days I miss you. 40 நாட்கள் உன்னை உண்ணாமல் நான் தவிக்க போகிறேன். இதான் இல்லையா
இன்றைய உலகின் போக்கின்படி வாழ்ந்தால் நாம் எப்படி பாவம் செய்யாமல் இருப்போம்? பாவம் என்பதில் நாம் மூழ்கி இருக்கிறோம். சரிங்களா? சரி, எப்படிப்பட்ட இந்த பாவம் செய்வதால் நம்முடைய வாழ்விலே என்ன நடக்கிறது? சொல்லி தொலை, ரெடி பண்ணல, சொல்லு அப்படின்றீங்களா? பாவம் செய்வதால் என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவியின் அனைத்து வரங்களும் கொடைகளும் இங்கேதான் இருக்குது. ஆனா எனக்கு புரிய மாட்டுது. ஏன்னா அவர்கள் பலவிதமான பாஷைகளில் பேசுகிறார்கள். ஒரு பாஷையில பேசுங்கம்மா, சொல்லுங்கம்மா. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, ஆண் குரல் ஒலித்து விட்டது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. சொல்லுங்க. கடவுளை விட்டு தூர போறோம். அடுத்து என்னென்ன செய்யறதுனால, இந்த பாவம் செய்வதால் நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படுகிறது? முதல் விளைவு நானே சொல்லிட்டா, எழுதிட்டு வந்துட்டேன். முதல் விளைவு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு நாசமாகிறது. என்னாவது? நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு நாசமாகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 பேரு உண்மையா இப்படி பண்றாங்களா தூங்குறாங்களான்னு தெரியல. எல்லாரும் முடிச்சிருக்கீங்களா? எல்லாரும் என் கூட இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். மகளிர் நாள் இல்லையா? மகளிர் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்கள் மட்டும் அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு. 4 பேர் சொன்னாலும் எப்படி சொல்றாங்க பாருங்க, சத்தமா. ஏன்னா சாமி இன்னைக்கு முழுக்க இங்கதான் இருக்க சாமி, என் பொண்டாட்டி தொல்லையே இல்லை, நிம்மதியா இருக்கேன்றாங்க இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எல்லோரும். அதனால்தான் உங்களை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு நாசமாகிறது. எப்படின்னு பார்ப்போம். சபை உரையாளர் 11வது அதிகாரம் 9வது வசனம். இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு, இளமையும் காலமாகிவிட்டது என்றால் எல்லாம் செய்யுங்கள், ஆனால் கைமாறு, அதற்கான கைமாறு உங்களுக்கு கிடைக்கும். படிங்க பார்க்கலாம் யாராவது ஒரு ஆளு. சபை உரையாளர் 11வது அதிகாரம் 9வது வசனம். இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு. ஓகே. களிப்புடன் இருங்கள், மகிழ்ச்சியா இருங்க. அப்புறம் மனம் விரும்புவதை செய்யுங்கள், நிறைவேற்றுங்கள். ஆனால் கடைசியா இன்னொரு அடி படிக்குமா, நல்லா படிக்கிறீங்கம்மா, சத்தமா படிங்க பார்க்கலாம். கைமாறு ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை, சத்தமா சொல்லுங்க. ஒரு அம்மா, சத்தமே வரலையே. கடவுள் வழங்குவார், சொல்லுங்க பாக்கலாம். ஒவ்வொரு, பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன செய்யறோமோ அதற்கான விளைவு கண்டிப்பா இருக்கும். அப்படிதானே சொல்றோம் பாருங்க. எடுத்துக்காட்டு 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 10வது வசனம். தாவீது செய்த பாவத்தால் என்ன நடக்குது? அவருடைய பிள்ளைகள் அழிகிறார்கள் இல்லையா? தாவீது செய்த பாவத்தால் அவருடைய பிள்ளைகள் அழிகிறார்கள். அதனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வும் நாசமாகிறது. நாம் இறைவனை மறுக்கின்ற பொழுது, பாவம் செய்கின்ற பொழுது. 2வதா ஒரு காரியம், நம்ம பாவம் செய்வதால என்ன ஆகும்? குடும்பத்திற்கு அழிவு வருகிறது. என்ன? பாவம் செய்வதால் குடும்பத்திற்கு அழிவு வருகிறது. எப்படி சாமி குடும்பத்திற்கு அழிவு வரும் பாவம் செய்யறதால? மாமியார் மருமகளுக்குள்ளே ஒரு அன்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? அண்ணன் தம்பிக்குள் அன்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? வந்த மருமகளோடு ஒரு அன்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? குடும்பங்களிலே அதிகமான பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆளு, நான் வேணா கண்ண முடிக்கிறேன், கை தூக்குங்க பார்க்கலாம்.
சாமி பிரச்சனையே இல்லை, எங்க குடும்பம் அப்படியே சொன்னீங்கன்னா தயவு செய்து உங்களை திருக்குடும்பமாக ஒரு பிரேம் பண்ணி அதுவும் அந்த பக்கம் வச்சிடலாம். பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்கும் கிடையாது. ஏன் இந்த பிரச்சனை? குடும்பங்களிலே மகிழ்ச்சி இல்லை. உங்கள்ட்ட இந்த ஜோக் சொல்லிட்டேன் நான் தெரியல. திருமணமாகி ஒரு வாரம் கழித்து கணவன் மனைவியிடம் கேட்டேன், உங்களுடைய திருமண வாழ்வு எவ்வாறு இருக்கிறது? என்ன சொல்லிருப்பாங்க? என்ன முறைச்சு பாக்குறீங்களே, நான் இன்னும் 10 கல்யாணம் பண்ண மாதிரி என்ன முறைச்சு பாக்குறீங்களே? உங்களுடைய திருமண வாழ்வு எவ்வாறு இருக்கிறதுன்னு கேட்டேன். என்ன சொல்லிருப்பாங்க? சாமி சூப்பர் சாமி, ஆஹோ ஓஹோ, ஐயோ இதுக்காக தான் சாமி, அப்பா பிச்சுக்குது சாமி, லவ் யூ அப்படின்னா. எப்ப? ஒரு வாரம், ஒரு மாதம் கழித்து கேட்டேன், உங்களுடைய திருமண வாழ்வு எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு. எப்ப? ஒரு வாரம். ஒரு மாசம் கழிச்சு கேட்டேன், உங்களுடைய திருமண வாழ்வு எவ்வாறு இருக்கிறதுன்னு. என்ன சொல்லிருப்பாங்க? somehow pulling father, ஏதோ தள்ளிங்கன்னு போறேன். எப்ப? ஒரே மாசம்தான். ஒரு 6 மாசம் கழிச்சு கேட்டேன், உங்களுடைய திருமண வாழ்வு எவ்வாறு இருக்கிறதுன்னு. அவ்வளவுதான், பதிலே கிடையாது. சரி, ஒரு 2 வருஷம் கழிச்சு கேட்டேன், உங்களுடைய திருமண வாழ்வு எவ்வாறு இருக்கிறதுன்னு. இந்த பார் சாமி, அடிச்சிடுவேன் இன்னொதாட்டி இப்படிப்பட்ட கேள்வி கேட்டா. ஏன்? குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள். நாம் எல்லாம் பாவம் செய்து அன்பை மறந்து விட்டோம். உழைக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், அவ்வளவுதான். குடும்பத்தில் நிம்மதி கிடையாது. ஒருவரோடு நாம் பேசுவது கிடையாது. அப்படிதானே? பையன் வந்தவன செல்போனோட இருப்பான், அம்மா அழுதுன்னு இருப்பாங்க, அப்பாவும் கூட சேர்ந்து அழுதுன்னு இருப்பாரு. முடிஞ்சு போச்சு, நைட் தூங்க வேண்டியதான் பாலை குடிச்சிட்டு. காலைல எந்திப்போம், போயிடுவோம். பாட்டிங்கெல்லாம் சொல்றாங்க, கரெக்டா சொல்லுது சாமி, எனக்கு தெரியும், எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்கும். நம்முடைய குடும்பம் அதனால்தான் பாவம் செய்கிறது. பாவம் செய்வதால் தான் குடும்பத்திலே ஆசீர்வாதம் கிடையாது. அப்படிதானே? உண்மைதானே? ஆசீர்வாதம் என்பதே குடும்பத்தில் இல்லாமல் இருக்கிறது. ஏன்? குடும்பம் முழுவதும் பாவம் செய்கிறது. ஏன் சாமி? அவங்க தானே பாவம் செய்யறாங்க. ஏன் சாமி நானா பாவம் செய்யறேன்? எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன், இது என்ன பாவமா? இல்லையா? அப்ப எப்படி குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்கும்? குடும்பத்துல உங்களுக்கான மகிழ்ச்சி இருக்கும். குடும்பமும் பாவத்தால் நாசமாகிறது. சரி, இந்த பாவங்களை எல்லாம் விட்டு விட்டு நாம் என்ன செய்யலாம்? பாவங்களை விட உங்களுக்கா ஒரு 3 டிப்ஸ் கொடுக்குறேன். என்ன டிப்ஸா இருக்கும்? முதல் டிப்ஸ், கைத்து அவர் தான், அவருக்கு நிறுத்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கார். சொல்லுங்கப்பா. இறை வார்த்தை. என் பிரசங்க நோட்டை பார்த்துட்டீங்களா? நான் ஒழிச்சுதானே வச்சிருந்தேன். முதல்ல ஒன்னே ஒண்ணுதான், இறை வார்த்தை நம்மிலே இருக்க வேண்டும். மிகவும் அழகா சொல்வது இறை வார்த்தை என்பது 2 பக்கம் கூரா இருக்கணும்னு சொல்லுவாங்களே, என்னம்மா? இரு பக்கமும் கூர்மையான வாழ் போன்றது எது? ஃபாதருடைய வார்த்தையா? இறை வார்த்தை. அதுக்கு பாருங்க, உங்களுக்கு அழகான எடுத்துக்காட்டு. பஸ்ல போயிட்டு இருக்காங்க உங்க பையன். யாரு? உங்க பையன். என்ன மாரி ஒரு அழகான பையன். ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல நிக்குது. அழகா பாவாடை தாவணி கட்டியிருக்கு. உடனே பொண்ணை பார்த்த உடனே ஆஹா ஒரு கிள்ளு இல்லாமே தோணுது அந்த பையனுக்கு. அந்த நேரத்துல உங்க பிள்ளைக்கு இறை வார்த்தை சொல்லி கொடுத்திருந்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நினைச்சு பார்ப்பான். என்ன? பெண்களை தொடாமல் இருப்பது உனக்கு நல்லது. எப்ப தெரியும் பையனுக்கு? இறை வார்த்தையை ஊட்டி வளர்த்திருந்தீங்கன்னா தெரியும். இல்லைன்னா கிள்ளிட்டு வந்துருவான். கிள்ள போற நேரத்துல சொல்லிட்டாங்கடா, பெண்ணை தொடாமல் இருப்பது நல்லது. இறை வார்த்தை உதவுதா? உதவலையா? எங்க சாமி என் பையன் கேட்கறான்.
பொண்ணை பார்த்த உடனே சாமி சூப்பரா இருக்கு, என்ன அழகு. வருகு பாருங்க ஒரு வார்த்தை, மத்தேயு 5வது அதிகாரம் 28வது வசனம். இச்சையோடு ஒரு பெண்ணை பார்த்தால் விபச்சாரம் செய்து விட்டாய். பிள்ளைக்கு சொல்லி தரணும் இறை வார்த்தையை. இறை வார்த்தையை என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி தருகிறீர்களோ அப்ப அந்த இறை வார்த்தைக்கு சக்தி இருக்கும். இறை வார்த்தைக்கு சக்தி இருக்கா இல்லையா? என்ன சொல்றாரு கடவுள்? குணமாகு ஆயிட்டார். ஆனாரா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படிதான் சாமியாராய் நான் 1 வருஷம் தான் ஆயிடுச்சு. போன வருஷம் தியானம் கொடுக்கும் போது நல்லா தியானம் கொடுப்பேன், எனக்கே தெரியும், நானே என் புகழ சொல்லிப்பேன். இப்படி தியானம் கொடுத்துட்டு இருக்கும்போது முன்னால ஒரு அம்மாங்க, நானும் எப்படி கத்துறேன் பார்த்தீங்களா, என் குரல் எப்படி நல்லா கண்ணு கண்ணு இருக்கும். அந்த அம்மா செம தூக்கம். நானும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், எந்திக்கவே இல்லை. முதல் டாக்கு முடிஞ்சிச்சு, விட்டுட்டேன். 2வது டாக்கு நற்கருணை ஆண்டவரோடு கத்துறேன், ஓடுறேன், குதிக்கிறேன், ஒண்ணும் முடியல. அம்மா திருப்பி தூங்கிடுச்சு. 3வதா மத்தியானம் பாவ சங்கீதனம், அதுக்காவது அம்மா முழிச்சிருக்குமான்னு பார்த்தா செம தூக்கம். என்னால பொறுக்க முடியலைங்க. மெதுவா அந்த அம்மாட்ட, பரிசுத்தாவி உங்களோடு பேச விரும்புகிறார், கொஞ்சம் ஓரமா வாங்கம்மான்னு. என்னால முடியல, நானும் மனுஷன் தானே, வாங்கம்மான்னு அம்மாவை கூப்பிட்டு போய் பேசினேன். எம்மா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரசங்கம் வச்சிருக்கேன், சாமியாராயி முதல் மாசம்மா இப்படி உட்காந்து தூங்குறீங்களேம்மா அப்படின்னு. சாமி, அவங்க சொன்னது அழகான வார்த்தை, சாமி எங்க வீட்டுல பயங்கரமான பிரச்சனை சாமி, 2 வாரமா நான் தூங்கவே இல்லை சாமி, உங்க பிரசங்கத்தை கேட்ட உடனே நான் அப்படி தூங்கிட்டேன் சாமி. நாங்க இறை வார்த்தை இப்படியும் நோயை குணமாக்கும் என்று நான் கற்றுக்கொண்டேன். எவ்வளவு நல்லவள நானு. இறை வார்த்தை குணமாக்குகிறது. அவங்களால தூங்க முடியல, இல்ல பிரச்சனை தானே. அப்ப நான் இறை வார்த்தையை பேச 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 அந்த தாய் என்ன பண்றாங்க, நல்லா தூங்குறாங்க. அவ்வளவு தாளாட்டா இருக்கு. நான் பெருமை அடித்துக் கொண்டேன், ஆஹா ஓஹோ நான் ஜெயித்து விட்டேன் என்று பெருமை அடித்துக் கொண்டேன். ஏனென்றால் இறை வார்த்தைக்கு சக்தி இருக்கிறது. நீங்க தூங்கிடாதீங்கம்மா. 2வதா, அப்பா முதல் கரெக்டா சொல்லிட்டீங்க, 2வது பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். தூய ஆவியின் துணையை நாட வேண்டும். 2வதா, முதல்ல என்ன பண்ணணும், பாவத்தை போக்கணும்னா கேட்கல. பிரைஸ் தி லார்ட். அந்த ஓரத்துல உட்கார்ந்து இருக்கவங்களாம் அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஓரத்துல உட்கார்ந்து இருக்கவங்களாம் அல்லேலூயா. அப்பா ஓகேப்பா, எல்லாரும் விழிப்பா இருக்கிறாங்க, யாரும் தூங்கல. 2வது என்ன பண்ணணும், தூய ஆவியின் துணையை நாட வேண்டும். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம். என்றும் நம்மோடு இருக்கின்ற துணையாளர் யாரு? தூய ஆவியார். அம்மா, அப்பா, ஆயா, பாட்டி, தாத்தா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் போயிடுவாங்க. ஆனா தூய ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறார். மிகவும் அழகா இருக்கு பாருங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள், அப்பொழுது ஊன் இயல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். என்ன பண்ணணும், வாழ்க்கையில என்னைக்குமே தூய ஆவியின் வரம் வேண்டும். அப்படிதானே வேண்டணும். மரியாதை சேனையில யார் யாரெல்லாம் இருக்கீங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். நான் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சா? ஒரு காலத்துல மரியாதை சேனை எல்லா பெண்களும் கை தூக்குவாங்க, 8 தான் தூக்குறாங்க நினைக்கிறேன். மாதா சபையா இது? புது டெக்னிக்கு. மரியாதை சேனையில முதல் ஜெபம் என்ன ஜெபம்? சொன்னாங்க பாரு அம்மா, தூய ஆவியின் துணையோடு ஜெபத்தை தொடங்குவார்கள். ஆக தூய ஆவி என்பது நம்முடைய வாழ்விலே என்றும் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். 3வதா ஒரு பாயிண்ட், என்ன பாயிண்டா இருக்கும்? அப்பா 2 பாயிண்ட் சொல்லிட்டீங்க, 3வதா சொல்லுங்க. நாம் செய்யும் பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய வேண்டும். என்ன சாமி பரிகாரமா? ஒரு 100 ரூபாய் கொடுத்தா போதுமா அப்படின்றீங்களா? ஒரு பாட்டியம்மா என்கிட்ட வந்து, சாமி உனக்கு என்ன ஜாலி தான் அப்படின்னுச்சு. அவனுக்கிட்ட என்னம்மா ஏம்மா சொல்றீங்கன்னு,
சாதாரண காலத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பூச வைப்பாங்க, அன்னைக்கு மட்டும்தான் உண்டியல் எடுப்பாங்க. ஒரே ஒரு நாள் தான் உண்டியல். தவக்காலம்னா வெள்ளிக்கிழமை உண்டியல், தவக்காலம்னா உண்டியல், தியானம்னா உண்டியல், ஞாயிற்றுக்கிழமைனா உண்டியல். சாமி உனக்கு வாழ்வுதான்னுச்சு. பாட்டிக்கு என்னத்தை பாரு, பாட்டிக்கு பயங்கரமா எண்ணம். மனுஷன் பிரசங்க வைக்கிறான்னு இல்லை, பாட்டி அம்மா உண்டியில பாக்குது, பத்திரமா அது வேலைய நல்லா பாக்குது. பரிகாரங்கள் செய்ய வேண்டும். என்ன பரிகாரங்கள் செய்யலாம்? தவக்காலங்களிலே பாவத்தை விடுக்க என்ன பரிகாரங்கள் செய்யலாம்? சாமி நான் சிக்கன் சாப்பிட்றது இல்ல, மட்டன் சாப்பிட்றது இல்ல, வேற என்ன சாப்பிட்றது இல்ல, மீன் சாப்பிட்றது இல்ல, முட்டை சாப்பிட்றது இல்ல, எல்லாத்தையும் நான் தவிர்த்து விட்டேன். இதுல ஏதாவது பயன் இருக்கா? உங்களுக்கு தான் பயன். நீங்க லைட்டா ஸ்லிம் ஆகி அழகா ஸ்டேயா மாதிரி ஆயிடுவீங்க, அவ்வளவுதான். வேற எதுக்காவது பயன் இருக்கா? தவம்னா என்ன, பரிகாரம்னா என்ன? அதை ஏழைகளுக்கு கொடுப்பதுதான். அப்படித்தானே? என்ன பண்ணுவோம்? கையை நீட்டி நாக்க நீட்டி நன்மை வாங்குவோம். மற்றவங்களுக்கு கையை நீட்டி உதவி செய்யணும்னா இப்படி போயிடும், வரலையே இப்படியே போயிடும். பின்னால நாக்க நீட்டி கையை நீட்டி நன்மை வாங்குறோமே, பிறருக்கும் உதவி செய்யுங்க. இதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறது. உண்மையான பரிகாரம் அதுதான். ஏழை எளிய மக்களுக்கு நம்மாலான உதவி செய்கிறோமே, அதுதான் பரிகாரமாக இருக்கிறது. சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடாம காசெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்களே, எனக்கு கொடுக்க வேணாம். ஏழை மக்களுக்கு போய் ஒரு 2 பண்ணு வாங்கி கொடுங்க. பண்ணு வாங்க முடியாதா? முடியுமா? முடியாதா? என்ன ஒரு 100 ரூபாய் கேட்பாங்களா பண்ணுக்கு? 15 ரூபாய் தான். கிரீம் பண்ணே 15 ரூபாய் தான். கவலையப்படாத, ஜாம் வச்சு தந்துருவாங்க. கொடுத்தீங்கன்னா ஏழை சாப்பிட்டு சந்தோஷமா அம்மா நல்லா இருமான்வான். இதுதாங்க தவக்கால பரிகாரம். பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்ய வேணாம். போய் முட்டி போட்டு அப்படியே முடியெல்லாம் வெட்டி கொடுத்துருவோம். உங்க முடியை வச்சு என்ன பண்ண போறோம்? நாங்க ஜவுரி கடையா வைக்க முடியும்? சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம். கடவுள் எதிர்பார்ப்பது அது அல்ல. ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருங்கள், அது போதும். புரணி பேசாதீங்க. 4 பொண்கள் 4 பொம்பளைங்க சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க? ஆஹா, நாம் எவ்வாறு இந்த திருச்சபையை வழி நடத்துவது, ஆண்டவரின் ஆவியை எவ்வாறு கொணர்வது, இந்த அருள் சகோதரிகளுக்கு எவ்வாறு பரிசுத்த ஆவியை வழங்குவது, இந்த அருள் தந்தையர்களை எவ்வாறு வழி நடத்துவது, அப்படியா பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? குண்டா வந்தான் பாரு, நல்லா ரெடி பண்ணலன்னு நினைக்கிறேன், ஒரே கதையா சொன்னான், மொக்க போட்டு போயிட்டான், சரியில்லை, அவனை கூடக்கூடாது, பங்கு சாமியிட்ட பத்த வச்சிருவோம். ரெண்டாவது, ஐயோ அந்த சாமியார் முன்னால வந்தப்ப முழு வந்தான், இப்ப குறுந்தாடியெல்லாம் வச்சுன்னு வந்திருக்கான், பொண்ணு எதை கரெக்ட் பண்ணியிருப்பான் போல, அதனால தான் அவன் அப்படி வர்றான். விட்டுறது கிடையாது, உண்மை தானே, சொல்லக்கூடாது அப்படிலாம். பாவம்லாம் நான் நல்ல பையன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட புரணி எடுத்துக்காட்டா சொன்னேன். புரணிகளை பேசுகிறோம். இந்த புரணி பேசாம இருக்கிறதும் ஒரு அழகான பரிகாரம். வேற என்ன பரிகாரம் செய்யலாம்? டிராபிக்ல நின்றுப்போம் பாருங்க, இந்த பக்கத்துல வரவன் இந்த புல்லட் வண்டி வச்சிருக்கான் பாருங்க, முட்டு 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 நம்மளுக்கு பட 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 படணும். அன்னைக்கு ஒரு அம்மா பையன் கூட உட்காந்து இருக்காங்க, பையனுக்கு கூட புடிச்சுக்கிட்டு ஓட்டு 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 ஓட்டு. எனக்கு கலக்குது வயிறெல்லாம். எனக்கே அப்படின்னா உண்மையா பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்குலாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்களேன். நாங்களாம் எவர் பிரெக்னென்ட், எங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. அவங்களாம் எப்படின்னா நினைச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட காரியங்களிலே மெதுவா டிரைவிங் பண்றதும் ஒரு சின்ன பரிகாரம் தான் நமக்கு. பிள்ளைகளுக்கு என்னடா பரிகாரம்? எங்கிருந்து வந்தியோடா நீ, என் உயிரை வாங்குறியடான்றியா? என்ன செய்யலாம்? படிக்கிற நேரத்துல படிச்சா போதும். இப்பெல்லாம் புக்கு பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கு. ஏன் புக்கு பாத்தீங்கன்னா அவன் முகம் பளிச்சுன்னு தெரியும், ஆனா படிச்சுட்டு இருப்பான் புள்ள. உள்ள இருக்க செல்போனு. அம்மா வந்தானே ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர்னுவான். அம்மா பாவமான அம்மா, ஐயோ என் புள்ள நல்லா படிக்குது, ஹார்லிக்ஸ் கலந்து கொடுப்போம் ஒரு அம்மா. பிள்ளைகள் என்ன பண்ணலாம்? இதான் பரிகாரம். படிக்கின்ற நேரத்திலே நல்லபடியா படிக்கிறது தான். இன்னும் ஒரு பரிகாரம் எல்லாரும் செய்யணும். இந்த தவ காலத்துல என்ன செய்யலாம் சொல்லுங்க? ஒரு அம்மா, உனக்கு 4:30 வரையும் தானே டைம் கொடுத்தாங்க, 5 நிமிஷம் ஆகுது, நான் 3:40 தான் ஸ்டார்ட் பண்ணேன், நானும் டைமை பார்த்துக்கிட்டேன். அந்த அம்மாவை வேணா கேளுங்க,
இன்னும் எனக்கு 5 நிமிஷம் இருக்கு. வேற என்ன பரிகாரம் செய்யலாம்? சாதாரண பரிகாரங்கள் என்ன செய்யலாம்? ஐயோ ஏம்மா சீரியல பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டேன்னா நான் இதை கேட்ட விட்டு வெளியே போக முடியுமா? நான் வீட்டுக்கு போகணுமா? அதாவது அம்மா சொல்றதுல ஒரு அழகான ஒரு பயன் பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. காலையிலையும் மாலையிலையும் பார்க்காதீங்க. பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹாட் ஸ்டார்ல உட்காந்து மெதுவா பாருங்க, பிரச்சனை கிடையாது. பிள்ளைகளை கவனிப்பது கிடையாது இல்லையா? சீரியலை பார்க்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஒரு 10 சீரியல் பார்க்குறீங்கன்னா ஒரு 2 சீரியல் பாருங்க. தவக்காலம் முடிஞ்சோடனே மொத்தமா பார்த்துக்கலாம். இருக்கும், ஒரு கதையும் மாற்ற மாட்டாங்க, கவலையே படாதீங்க. அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் இருப்பா அவளுக்கு அகிலாண்டேஸ்வரி, கவலையே படாதீங்க. 40 நாள் தான் நான் முடிச்சிட மாட்டாங்க. சரியா? இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள் வேற என்ன செய்யலாம் சொல்லுங்க? நீங்களே சொன்னாதான் செய்வீங்க. உதவி செய்யறதுலாம் செஞ்சிருவோம். 100 ரூபாய்ல இந்த 5 ரூபா வச்சுக்க, உதவி செஞ்சுட்டேன்டா அப்பா. வேற என்ன செய்யலாம்? அடுத்த காரியம், ஒரு அழகான காரியம், உங்கள் பெற்றோர்களை மதியுங்கள். அதான் முக்கியம். யார? உங்கள் பெற்றோர்களை, வயது முதிர்ந்த பெற்றோர்களை மதியுங்கள். இப்ப யாருமே மதிக்கிறது இல்லை இல்லையா? அவர்களை ஒரு பொருளாக கருதுகிறோம். சனினை உக்காந்து தொலை, எரும மாடு கிளவி லொக்கு லொக்குன்னு இருமிட்டு இருக்கா, இங்க வேற கொரோனா வைரஸ் வேற வருது, இவ வேற இருமி வந்துட போகுதுன்னு. ஏன் ஏஜ் டோம்லாம் நிறைய இருக்குல்ல, முதியோர் இல்லங்கள் பெருகி விட்டன. ஏன்? அப்பா அம்மா மேல அதிகமா பாசம் இருக்கு, அதனாலயா? அப்பா அம்மா எல்லாம் பாரம் ஆயிட்டாங்க, அப்படிதானே? அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. வேற என்ன செய்யலாம்? அம்மாங்களுக்கு ஒரு டிப்ஸ். வந்துட்டான்டா, நம்ம பக்கம் வந்துட்டான்டா திரும்பி. அம்மாங்களுக்கு ஒரு டிப்ஸ். பக்கத்து வீட்டு பையனை பாருடா, எப்படி படிக்கிறான், ஓ சூப்பரா படிக்கிறான். நீ இருக்கிற தண்டம். பக்கத்து வீட்டு பொண்ணை பாருடி, எப்படி இருக்கா பாரு, கோயில்ல எப்படி ரீடிங் படிக்கிறா. கம்பேர் பண்ணாதீங்க தயவுசெய்து. நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல என் பேர் என்ன தெரியுமா? கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்க. நான் பேசவே மாட்டேன். எங்க வீட்டுக்கு வந்தேன்னா 10 நாள் விடுமுறையில எங்க அம்மா கூட மட்டும்தான் இருப்பேன். எப்படி பேசணும்னே எனக்கு தெரியாது. ஆனா எங்க அம்மா என்ன, என் புள்ள நல்ல புள்ள, பயங்கரமா பேசும். ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க, பயப்படுவேன் நானு. 3 நாள் நின்றப்ப கிட்டு 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 கிட்டுன்னு. நீங்க நல்லா பேசுறேன்னா ஏன்? என் தாய் எனக்கு அளித்த ஒரு கொடை. என்னை எப்பவுமே புகழ்ந்து பேசிட்டே இருப்பாங்க. இப்ப கூட நான் வீட்டுக்கு போன உடனே எங்க அம்மா, என் புள்ள பாரு எழைச்சு போயிடுச்சு, எம்மா குத்துவோம்மா, எல்லாம் அங்கேயும் டைட் ஆயிடுச்சுமானாலும் இல்லடா நீ இழைச்சிட்டடா. ஏன்? பிள்ளையை பாசம். அதுதான், கம்பேர் பண்ணவே கூடாது. ஐயோ அந்த பாதரை பாரு எப்படி பிரசங்கம் வைக்கிறான்னு எங்க அம்மா சொல்ல மாட்டாங்க. ஏன் புள்ள நல்லா பிரசங்கம் வைக்குது, ஏன் புள்ள நல்லா பூச வைக்குது. அதுதான் தேவை பிள்ளைங்களுக்கு. நான் மொக்கையா பிரசங்கம் வச்சாலும், அரைச்ச மாவையே திருப்பி அரைச்சாலும் எங்க அம்மா சொல்றதான் கேட்பேன். இப்ப கூட நான் போன உடனே, அம்மா பாத்தீங்களாமா எப்படிமா நான் சொன்னேன், போன உடனே சொல்லுவேன் எங்க அம்மாட்ட. இதுதான் தாய்க்கு நாம் கொடுக்கிற ஒரு பெரிய கொடை. வானத்துல எதிர்காலத்துல நீ சிறந்து விளங்குகின்ற பொழுது உன் பெற்றோர்கள் உன்னை பார்த்து மகிழ்வார்கள். எங்க அப்பாவும் அப்படிதான். எங்க அப்பாவுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியாது. இறை வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. இறை வார்த்தை. குண்டு பையா, நான் என்ன சின்ன பையனா சின்ன பொண்ணா? நான் மறக்க மாட்டேன். இன்னொரு சொல்லும் போது ஞாபகம் இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். இறை வார்த்தை. இறை வார்த்தையை கடைபிடிப்பேன், அதன் போல் வாழ்வேன், தூய ஆவியின் துணையை நாடுவேன். 3வது, சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து ஆண்டவனின் வாசனையை பெறுவேன். ஓகேவா? நல்லா இருந்ததா? ஈஸியா, ரொம்ப கஷ்டமே கிடையாது. அழகா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏற்றி விட்டுருக்கேன். அந்த வாழைப்பழம் சாப்பிட்றதும் தூக்கி கீழே போடுறதும் உங்க கையில. நான் சாப்பிட்டேன், நான் நல்லபடியா. அதனால இறைவனை வேண்டுவோம். மனைவி எழுந்து நிற்போமா? கரங்களை உயர்த்துவோம். எங்கள் தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த 1 மணி நேரம்
இறை வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு சக்தி கொடுத்தீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த தவ காலத்தில் மனம் மாற்றம் என்பது எங்கள் வாழ்வின் கொடை என்பதை உணர எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அனைவரும் இணைந்து சொல்வோம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. டீ பிரேக் வேணாமா? டீ பிரேக். டீ சாப்பிட்டுட்டு வாங்க, திருப்பலிக்கு நாம் ஆயத்தமாகவும். சரியாக 5 மணிக்கு திருப்பலியை ஆரம்பிப்போம். ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிட்டு டீ சாப்பிட்டுட்டு நேரத்தோடு ஆலயத்தில் கூடுவோம். 4:55 தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு.
விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே கனிந்திடுமே உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே கனிந்திடுமே வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க நீ வாழ்க என்ன அழகு உன் அருள் அழகு